வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் அருணதி முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 119ஆம் பாகத்தில் இன்றைக்கு புதிய ஒரு தலைப்பில் சிந்தனை தொடங்குகின்றோம். மதமும் சடங்குகளும். இன்றைக்கு உலகத்தில் ஏறக்குறைய 4300 மதங்கள் இருப்பதாக ஒரு கணக்கு சொல்கிறது. முக்கியமாக 3-4 மதங்கள் என்றாலும் கூட 4300 மதங்கள் இருப்பதாக ஒரு கணக்கு. இதுல ஜனத்தொகையை வைத்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு மதத்திலையும் எத்தனை மக்கள் என்று பார்க்கின்ற போது 210 கோடி மக்கள் கிறிஸ்தவர்கள். 820 கோடியில 210 கோடி கிறிஸ்தவர்கள். அடுத்து 130 கோடி இஸ்லாமியர்கள், 90 கோடி இந்துக்கள், 38 கோடி புத்த மதத்தை சார்ந்த பௌத்தர்கள், 19 கோடி இஸ்ரேல் ஜூஸ் சொல்றோமே அவர்கள், 3 கோடி சீக்கியர்கள். இவை போக 17 கோடி மக்கள். இவர்கள் மற்ற மதங்கள், இது ஒரு 4-5 மதங்களை போக மீதமுள்ள மதங்கள் எல்லாம் சேர்த்தால் ஒரு 17 கோடி. இதுல ஒரு சிறப்பான குறிப்பு என்னென்றால் 11 கோடி மக்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல. இதெல்லாம் மகர்ஷி மதத்தை சார்ந்தவர்கள். அப்படித்தான் எடுத்துக்கணும். ஏன்னா பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்று தேர்ந்தெடுன்னு மகர்ஷி சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த 11 கோடி பேரும் எந்த மதத்தையோ கடவுளையோ சார்ந்தவர்கள் அல்ல. சமுதாய சட்டத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ்கின்ற மக்கள். இந்த கருத்து மகரிஷியுடைய கருத்தோட இணைந்து போகிறது. சரி, இத்தனை மதங்கள், அப்ப எத்தனை கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது கிறிஸ்தவம் ஒன்றே 3ஆக பிரித்து பேசுகிறது. ட்ரினிட்டின்னு சொல்வார்கள். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்று 3ஆக பிரித்து பேசுவார்கள். இஸ்லாம் அல்லாஹ் என்று ஒன்று இருந்தாலும் பெயர்கள் 99. அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99. இந்து மதம் 330 கோடி ரூபங்கள். மக்கள் தொகை 820 கோடி. இதுல தெய்வங்களே 330 கோடி வச்சிருக்கிறாங்க இந்து மதத்துல. என்னென்ன கணக்கு யாருக்கு தெரியாது. இந்த 33 கோடி தேவர்கள் என்ன சொல்லுவாங்களே, 33 கோடியும் என்ன சொல்லுவாங்களே, 33 கோடி தேவர்கள் இதெல்லாம் ஏதோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா தெய்வங்கள் என்று பார்க்கின்ற போது 5. சைவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், பிறகு வைஷ்ணவம். இப்படி 5 அடிப்படை தெய்வ வடிவங்கள்.
சரி, இல்ல இந்து மதம், இந்த மதம் என்ற சொல் எங்கே தொடங்கியது? ஏன்னா இந்தியாவிலே மதம் என்ற சொல் கிடையாது. முதல் முதல் இறைவனை தேடியது என்று சொன்னால் அது இந்தியாவில் தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த இறை தத்துவத்தை உணர்ந்து ஒரு வழிபாட்டு முறை எல்லாம் பார்க்கிற போது எல்லாவற்றையும் பொதுவாக மதித்து வாழ்கின்ற ஒரு அற்புதமான சொல் இன்றைக்கு அரசியலாக்கப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்ட சொல் சனாதன தர்மம். சரி, இப்ப இந்த மதம் என்றது எப்போது தோன்றியது? கண்ணதாசன் அழகா ஒரு பாடலை சொல்கிறார், ஒன்றை பார்த்து ஒன்றை உருவாக்குவதுதான் மனிதனுடைய அறிவே. எல்லாமே காப்பி தான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் மதங்களை படைத்தான் என்று ஒரு பாடல்ல வருவார். இப்ப எதனை கண்டான் மதங்களை படைத்தான். இந்து தத்துவத்தில் மகான்களின் பெயரால் மதங்கள் வந்ததா பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சைவம் இது சுத்த வெளி சிவம், சாத்தம் அந்த சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற சக்தி, எனர்ஜி பார்ட்டிக்கல். பிறகு சிவமும் சக்தியும் சேர்ந்து வந்தது விநாயகன், பஞ்சபத தத்துவம், விண் முதல் மண் வரைக்கும், அது கானபத்தியம். பிறகு ஜீவன்கள் வந்த பிறகு பஞ்சபூதங்களில் உள்ள காந்த தன்மாற்றம், பிறகு உயிர்களில் ஏற்படக்கூடிய 5 புலன் காந்த தன்மாற்றம் பிளஸ் மனசு என்ற ஒன்று. இப்படி 6 வகை காந்த தன்மாற்றங்களை பேசுவது சரவணபவ காந்த தத்துவம், கந்த புராணம். இதுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது 2. இது என்னுடைய கருத்து, எங்கேயும் குறிப்பு ஆதாரம் கிடையாது. என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்தாங்க சொல்றாங்களே, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அவர்கள் உருவாக்கியது தான் பிரம்மா விஷ்ணு என்ற 2. படைத்தலுக்கு என்று பிரம்மாவை வச்சுக்கிட்டாங்க, எல்லாரையும் காக்கின்ற கடவுள் விஷ்ணு என்று வச்சுக்கிட்டு, அழிப்பதற்கு சிவம் என்று வச்சுட்டாங்க. அப்ப அதையும் சேர்த்து 5 சமயங்களாகிறது. இந்த 5க்கும் முன்பு இருந்தது என்ன அப்படின்னா, சூரியனை வழிபட்டது தானே. இன்றைக்கும் பொங்கலுக்கு சூரியனைத்தான் வழிபடுகின்றோம். அப்போ அது சௌர சமயம் என்று சூரிய வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட சமயங்கள். இப்படி 6 சமயங்கள் இந்திய திருநாட்டிலே தான் தோன்றியதாக குறிப்பு இருக்கு. இந்த சொல்லே பார்த்தால் சம இயம் சமயம், சம இயம் சமயம். அப்ப இந்த இயம் என்பது இயம்புதல் சொல், விளக்குதல், பேசுதல், இதெல்லாம் இயம். இப்ப சம இயம் என்று விளக்குகின்ற போது எதற்கு எது சமமாவது என்றால், இந்த மனிதன் என்ற தரம் குறைந்த ஒன்றை மீண்டும் தரம் உயர்த்தி மூலமாகிய தெய்வத்திற்கு சமமாக மாற்றுகின்ற ஒரு மார்க்கம், ஒரு சாதனை மார்க்கம், சனாதன மார்க்கம். அது சம ஆதி நிலை, சமாதி நிலை என்று சொல்வாங்க. எனவே சமயத்தின் அடிப்படை நோக்கமே மனிதனை தெய்வமாக, தெய்வத்தன்மையாக உயர்த்துவதுதான். அதனால் இங்கே மதம் என்ற சொல் இல்லை. எங்கே எப்போ உருவானது என்று கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னாக்க,
இயேசுபிரான் வந்த பிறகு கிறிஸ்துவன் கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள். புத்தரின் கொள்கைகளை பின்பற்றுகிறோம், நாங்கள் பௌத்தர்கள். கிறிஸ்தவத்துக்கு முன்பு பௌத்தம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் ஆதிசங்கரர், புத்தர், சாக்ரட்டிஸ். இப்போ முதலில் புத்த மதமும் ஜைன மதமும் தோன்றியிருக்கும், அது பிறகுதான் கிறிஸ்தவம் வந்திருக்கணும். பிறகு இஸ்லாம், அதாவது மகான் உருவாக்கிய ஒரே மதம் என்று சொன்னால் இஸ்லாம் தான். மற்றவை எல்லாமே ஃபாலோவர்ஸ், பின்பற்றுகின்ற போது நான் என்னுடைய கொள்கையை பின்பற்றுகிறேன் என்று அந்த குருவுடைய பெயரையும் சேர்த்து கொண்டார்கள். புத்த மதம், ஜைன மதம் ஜைனிஸ் அப்படின்ற ஒரு குறிப்பை வைச்சது வந்திருக்கும் போல. கிறிஸ்தவ மதம் இப்படி வந்திருக்கு. நபிகள் தன் பேர்ல வந்துடக்கூடாது என்பதற்காக அவரை இஸ்லாம் என்று, ஒரு இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னு, இறைவனை அறியக்கூடிய இறை உணர்வு அறநெறி, ஈமான் இறை நம்பிக்கை, தீன் அறநெறி, இந்த இரண்டையும் மையப்படுத்தி அவர் இஸ்லாம் என்ற ஒரு பெயரை கொடுத்து இறைவன் ஏகமயமானவன் அப்படின்ற கருத்தை கொடுத்துட்டார். இப்பெல்லாம் இந்து மதம் என்பதே இல்லை இந்த இடத்துல. அப்ப எப்போது வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்ற போது பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ஆங்கிலேயர்கள் தான் இங்க பேர் வச்சாங்க ஹிந்துயிசம் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்த போது அவங்க கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே பௌத்தம் இருக்கு, ஜைனம் இருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது என்று அவங்க இந்துஸ்தான் ஹிந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி இந்து மதம் அப்படின்னு பேரு அவங்க தான் வச்சித்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்கின்றன. ஸோ இப்போ இந்து மதம் என்று சொல்லியே பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அரசியல்ல பார்த்தீங்கன்னா இந்து மத அறநிலையத்துறையில இந்து சமய அறநிலையத்துறைன்னு தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஹிந்துயிசம் என்பது சமயம் என்ற கருத்து அரசியலிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இத்தனை மதங்கள், இதனுடைய நன்மைகள் தீமைகள் என்ன என்று பார்க்கிற போது நன்மை எதுவும் இருக்கிறதாகவே தெரியல, தீமைகள் மட்டுமே வெளிப்படுகின்றன. யாராவது மதத்தினால் இந்த நன்மை எப்படி சொன்னா தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய சிந்தனையின்படி மதங்கள் எதையும் நல்லது செய்ததாக தெரியல, பல பிரச்சனைகளுக்கு காரணங்களாகத்தான் இருக்கின்றன. சரி, இப்போ இந்த சனாதன தர்மம் என்பது என்ன? சன ஆதன தர்மம், அதாவது ஆதீனம் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்தியாவில், தமிழ்நாட்டில் நிறைய ஆதீனங்கள் இருக்கு. மற்ற வடநாட்டை விட தமிழ்நாட்டில் தான் ஆதீனங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாமே ஒன்று சைவம் அல்லது வைணவத்தை சார்ந்திருக்கும் ஆதீனங்கள். சரி, இவங்க ஏன் ஆதீனம் என்ற சொல் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த சனாதன தர்மத்தை மையப்படுத்திய சொல் தான் ஆதீனம். இது எப்படியும் பாருங்களேன், சனம் என்பது மக்கள், சனத்தொகை அப்படிம்போம். ஆதனம், சம ஆதனம், சமாதானம் இல்லைங்களா? அப்ப ஆதனம் என்றால் எல்லோரும் ஒன்றே என்று ஏற்றுக்கொள்வது, அது ஆதனம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மட்டுமல்ல, மக்கள் மத்தியிலே பரவ செய்கின்ற தொண்டு, அதுக்கென்று ஒரு இடம், ஒரு தலைவர். அப்ப ஆதனத்தை மையப்படுத்தியதனால் அது ஆதீனம். சரி, இந்த ஆதனம் எதை வாழ்க்கையாக காட்டுகிறது என்றால் தர்மம். தர்மம் என்பது என்ன?
ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் இணைந்த கோட்பாடுதான் தர்மம். இறை நீதியோடு இணைந்து வாழ்கின்ற கர்ம யோகம், இதுதான் தர்மம். அப்ப சன ஆதன தர்மம் என்றால் எல்லா மக்களும் ஒன்றே என்பதை ஏற்றுக்கொண்டு இறை நீதியின்படி வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கு சனாதன தர்மம் என்று பெயர். இப்போ இந்த கருத்தை தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கனின் பூங்குன்றனார். எல்லாமே நம்ம ஊர் தான்ப்பா, எல்லாமே நம்ம சொந்த பந்தங்கள் தான். ஸோ யூனிவர்சல் பிரதர்ஹுட், உலக சகோதரத்துவத்தை உலகத்தில் முதல் பேசியவர் கனின் பூங்குன்றனார். ஸோ உலகத்தையே ஒரு குடும்பமாக இன்றைக்கு நம்ம சொல்றோம், யூனிவர்சல் வில்லேஜ் அப்படின்லாம் பேசுறோம். இதை முதல்ல பார்த்தவர் கனின் பூங்குன்றனார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்றும் இவங்க தானே சொன்னாங்க. அப்போ உலகத்தையே ஒன்றாக பார்த்ததனால்தான் இங்கே சகிப்புத்தன்மை அதிகம். இந்து தத்துவத்திலே சகிப்புத்தன்மை அதிகம். மற்றவர்களை போல ஒரு மதத்தை முன்படுத்துவது என்பது இங்கே இல்லை. உதாரணம் பாருங்களேன், இப்போதான் திருமணம், அதாவது என்ன சொல்வது, மதம் மாற்றமும் காதல் திருமணங்களும், மதம் சார்ந்த காதல் திருமணம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளாக. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு இயக்கமாகவே நடந்தது. லவ் ஜிஹாத்லாம் சொல்லுவாங்க. தேடி தேடி இந்து பெண்களையே நேசிப்பதும் திருமணம் செய்து கொள்வதும், இந்து ஆண்களை திருமணம் செய்து கொள்வதும். இல்லை 2 பேர் ஒரே சட்டம் வச்சிருக்கிறாங்க. என்ன, மற்ற மதத்தை திருமணம் செய்து கொண்டா இந்து தான் அந்த மதத்துக்கு போகணும், அவங்க இங்க வர மாட்டாங்க. இதுல மத வெறி பற்றி பேசல, நடைமுறையை நான் சொல்றேன், என்ன புரிஞ்சுக்கணும் இல்லையா? பொதுவாக இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவனும் இஸ்லாமியரும் லவ் பண்ணினதாக செய்தியே இருக்காது. 2 பேரும் இந்துக்களுக்கு திரும்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியதாக செய்திகள் இருக்கும். இப்போ இதுல இவங்க என்ன யோசிக்கலன்னு சொன்னா, இவங்களுக்கு காதல் தெய்வீகம், அவருக்கு மதம் தான் தெய்வீகம், அதுக்கப்புறம் செகண்டரி தான் காதல். இவங்களுக்கு முதல்ல காதல், மதம் வந்து செகண்டரி. இது எப்படி ஒத்த தம்பதிகளாக முடியும் இல்லையா? ஏற்றத்தாழ வந்துருச்சு இல்லை? அப்ப இதெல்லாம் யாரும் சிந்திக்கவும் இல்லை, சிந்திக்க சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அதனால் இதெல்லாம் சகித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மன விரிவு, சனாதனம் என்ற மன விரிவு, எல்லாமே ஒன்றுதான், எதுவா இருந்தா என்ன என்ற ஏற்புத்தன்மை வந்து இங்க அதிகம். அதுவே இங்க வந்து ஒரு நெகட்டிவாகவும் போச்சுன்னு வச்சுங்களேன். சரி, இதுல எதுவாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன, எல்லாரும் மனுஷங்க தான். இந்து யா முசல்மான் பெஹ்லே இன்சான் என்று வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா லாரியில எல்லாம் இந்த பழமொழி எழுதி வச்சிருப்பாங்க, இந்து யா முசல்மான் பெஹ்லே இன்சான். நீ இந்துவாக இருந்தால் என்ன, இஸ்லாமியனாக இருந்தால் என்ன, முதலில் நீ மனிதன். ஸோ அந்த மனித நேயம் தான் உலக வாழ்க்கைக்கு, ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு அடிப்படை. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது தானே, மதம், ஜாதி, குலம், கோத்திரம் எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா என்ன? ஆனால் கண்ணுக்கு தெரிந்தது மனிதர்கள் தானே. கண்ணுக்கு தெரிவது நாம் படுகின்ற இன்ப துன்பங்கள் தானே. அப்போ எந்த மனிதனாக இருந்தாலும், ஜீவனாக இருந்தாலும், துன்பப்படுத்துவதோ துன்பப்படுபவருக்கு உதவி செய்யாமல் இருப்பதோ அது மனித நேயமே இல்லையே. ஸோ எதுவாக இருந்தாலும் மனித நேயத்தை உயர்த்துவதுதான் மதத்தினுடைய அடிப்படை நோக்கம். அப்படித்தான் இருக்கு. வாட் எவர் பி யுவர் ரிலிஜியன், ஸ்ட்ரைவ் ஃபார் செல்ஃப் பர்ஃபெக்ஷன். மதங்கள் எதுவாக இருந்தாலும் மனிதன் நல்லவனானால் போதும் என்பதுதான் இதனுடைய கோட்பாடு. சாமி என்ன சொல்றாங்க, நீங்க எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து பாருங்க, யாருமே இன்னொருத்தனை கொல்ல சொல்லி சொல்லல.
எல்லோரும் இறைவனை அடையணும், இறைவனை உணரணும்னு தான் சொல்றாங்க. இறை உணர்வு மையப்புள்ளி. அடுத்தது வாழ்க்கை முறை என்ன என்றால், அந்த இறை நீதியை மதித்து வாழ்வது. இந்த 2 கோட்பாடுகள் தான் எல்லா மதங்களுக்கும் அடிப்படை. அப்போ இதை மையப்படுத்தி விட்டால் எத்தனை மதங்கள் இருக்க முடியும்? எல்லாருக்கும் இறை உணர்வு வேணுன்றீங்க. எல்லாருமே தர்மத்தை சார்ந்து வாழணுன்றீங்க. அப்ப எதுக்கு இத்தனை பிராண்டு? இந்த பிராண்ட் நேம் வச்சு தான் சண்டை போட்டுக்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு பிராண்டுக்குள்ள இருக்கின்ற கன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறை உணர்வு, அறநெறி. ஒரே கன்டென்ட் தான். இப்ப எது வாழ்க்கை? கன்டென்ட் வாழ்க்கையா? பிராண்ட் நேம் வாழ்க்கையா? இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், டிவி வாங்குறோம், எத்தனையோ பிராண்ட் நேம். அடிப்படையில் டிவி தானே. ம். அப்ப அத தரத்தை பிரித்து பிராண்ட் நேம் வச்சிருக்கிறாங்க பொருட்களில. அப்ப அதே போல மனிதர்களை தரம் பிரித்து பிராண்ட் நேம் வச்சிருக்கிறோமா? சொல்லுங்க. அது ஏற்றுக்கொள்ளலாம். இவங்கெல்லாம் அறிவாளிகள் 100க்கு 100. இவங்க என்ன பேரு? இவங்கெல்லாம் 89% இவங்க இந்த பேரு ஏதாவது அப்படி வச்சிருக்கிறோமா? எல்லாருக்குள்ளயும் எல்லாமும் இருக்கு. மதத்தாரிடம் இல்லை, ஏழ்மை பஞ்சமகா பாவங்கள் அப்படின்னு மகரிஷி ஒரு கேள்வி வைக்கிறாரு. அப்ப குற்றங்கள் எண்ணிக்கை பேதப்படலாமே தவிர, குற்றம் இல்லாத ஒரு நாடு, ஒரு சமுதாயம் இருக்கிறதா? இல்ல. அப்ப காரணம் என்ன? அப்ப குற்றமில்லாத வாழ்க்கைக்கான சூழலை, அறநெறியை, ஒழுக்கத்தை போதிப்பதிலே ஏற்றத்தாழ்வுகள், பின்பற்றுவதிலே ஏற்றத்தாழ்வுகள். இப்படி எல்லாம் வந்ததுனால தான் இப்ப மதங்கள் நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றன. மனிதர்களை கட்டுப்படுத்துகின்றன. அந்த சொல்லே அருமையான சொல். ரிலிஜியன் என்ற சொல், அதனுடைய பொருள் மிக அற்புதமானது. ஓஷோ தான் சொல்லுவார் அதுக்கான விளக்கம். ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். ரீஜன் என்றால் எல்லைகள். ரீஜனல் ஆஃபீஸ், ஜோனல் ஆஃபீஸ் சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த பகுதிக்கு இந்த அலுவலகம் தலைமை, இந்த பகுதிக்கு இந்த நிர்வாகம் தலைமை பிரிக்கிறோம் இல்லையா? அப்ப தாலுகா, கிராமம், டிஸ்ட்ரிக்ட், அதே போல் இந்த மொழி, இந்த இனம், அப்படி எல்லைகள், இதெல்லாமே ரீஜன் சொல்லுவோம். இந்த எல்லைகளை கடப்பது தான் ரிலிஜியன். ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ். எல்லா எல்லை கோடுகளையும் கடந்த ஆத்ம விடுதலையே மதம் என்ற சொல்லுக்கு அர்த்தம். அப்ப மதங்களின் நோக்கம் என்ன? மனிதனை தெய்வமாக உயர்த்துவது, மனிதர்களை தெய்வங்களாக, தெய்வாம்சம் பொருந்தவர்களாக வாழ வைப்பது. ஆனால் நோக்கம் உயர்ந்தது, நடந்தது என்ன? சாதனை என்ன என்றால் தெய்வத்தை மனிதனாக்கியது. ராம, சிவபெருமான், சக்தி, இன்னும் எத்தனை பேருக்கோ அத்தனை பேர்லையும் கடவுள் வச்சு ஒரு விநாயகன்லேயே எத்தனை விநாயகர் வச்சிருக்கோம்? விநாயகர் ஒருத்தர். அதுல கல்வி விநாயகர், ஞான விநாயகர், சக்தி விநாயகர், ரத்ன விநாயகர், எவ்வளவு வச்சிருக்கிறோம்? எதுக்கு இத்தனை பிரிவுகள்? ஸோ இப்படி அவரவர்களுக்கு தோன்றியபடி வார்த்தைகளை பெருக்கிக் கொண்டே போய் என்ன சிக்கல்? பல பேர் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கிறேன். நான் முருகனை தவிர மற்ற கடவுளை வணங்க மாட்டேன் என்று இருக்கார். நான் சிவனை தவிர ஒரு தெய்வத்தை வணங்க மாட்டேன் இருக்காங்க. பொதுவாக பல பேர் என்ன, எந்த சாமியா இருந்தா என்னப்பா, எல்லாம் இந்து சாமி தானே, வா எல்லா கோயிலுக்கும் போகலாம். இவங்களை விட இவங்க கொஞ்சம் விரிந்தவர்கள். ஆனா அடுத்த மதம் எனக்கு பிடிக்காது. கிறிஸ்தவனா, இஸ்லாமியனா, அதெல்லாம் ஒரு மதமா? பௌத்தனா, யாரையும் எனக்கு பிடிக்காது. என் மதம் தான் உயர்ந்தது அப்படின்ற குரூப் நிறைய இருக்கு உலகத்துல.
இதையும் கடந்த விரிந்து பெற்றவர்கள் சொல்றாங்க. எம்மதமும் சம்மதம், எதுவா இருந்தா என்னங்க, ஏத்துக்கிறேன். இதை விட உயர்ந்த ஒன்று உண்டு. பேராசிரியர் குரு ஐயா தான் இந்த வார்த்தையை சொன்னார். இதுவரைக்கும் நாம கேள்விப்பட்டது எம்மதமும் சம்மதம் என்ற சொல். எப்ப என்ன அர்த்தம்? நான் இந்துவாக இருக்கிறேன், எல்லா மதங்களையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், சம்மதிக்கிறேன், எம்மதமும் சம்மதம். ஆனா இதை விட உயர்ந்த வார்த்தை எம் மதமும் என் மதமே. எம் மதமும் என் மதமே. சர்ச்சுக்கு போறோமா, நான் கிறிஸ்தவன். தர்காவுக்கு போறேன்னா நான் இஸ்லாமியன். கோயிலுக்கு வரேன்னா நான் இந்து. எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா எல்லா கடவுளும் ஒரே சுத்த வெளிதான். அவங்க அல்லான்றாங்க, இவங்க பரிசுத்த ஆவின்றாங்க, இவங்க சிவம்ன்றாங்க. ஒண்ணுதானே இருக்குது. யூனிஃபைடு ஃபோர்ஸ் அப்படின்னு சயின்ஸ் பேசுது. அந்த ஒண்ணுதான் எல்லாமாக இருக்குது. ஸோ இதுல என்ன வார்த்தை எந்த மொழியில சொல்லப்பட்டால் என்ன? சொல்லப்படுகின்ற பொருள் முக்கியமா, வார்த்தை முக்கியமா? இல்லைங்களா? வார்த்தையே முக்கியம், பொருள் தானே முக்கியம். அதான் பயன்படுத்த முடியும், வார்த்தையா பயன்படுத்துறோம். அப்போ எது முக்கியம்? உடல் அழிகிறது என்றாலும் வாழ்கின்ற வரைக்கும் உடல் யதார்த்தம், உணவு யதார்த்தம், தண்ணி யதார்த்தம். இந்த பூமி, போக்குவரத்து சாதனங்கள், நான் பார்க்கின்ற பொருட்கள், அனுபவ பொருட்கள் எல்லாமே யதார்த்தம் தான். எதையெல்லாம் சொல்ல முடியுமா? எல்லாம் எங்கே இருந்து வந்தது? எல்லாமே இந்த பூமியிலிருந்து தானே வந்துச்சு. வேற எங்கேயாவது ஜூபிட்டர்ல இருந்து வந்தது, இது சேட்டன்ல இருந்து வந்தது, இது வந்து வேற கிரகத்துல வேற மண்டலத்திலிருந்து ஆண்ட்ரோமேடா கேலக்சில இருந்து வந்ததுன்னு ஏதாவது இருக்கா? எல்லாம் இந்த பூமிக்குள்ளதான் அங்க இருக்கு. வேற எங்கிருந்து வர முடியும் சொல்லுங்க? அப்ப சாமி சொன்ன மாதிரி மூச்சு விடுகின்ற காற்று ஒன்றுதான், வெளிச்சம் தரும் சூரியன் ஒன்றுதான், கடல் 7 பேர்ல நம்ம அழைத்தாலும் நீர் ஒன்றுதான். ஒரு கடலுக்கு இன்னொரு கடற்கரை ஏதாவது கன்வேர் பெல்ட் வச்சிருக்கிறாங்களா, இல்ல ஏதாவது பாட் செஞ்சு இருக்குதா? இங்க இருந்து புத்தி புத்தி முழுகுதா? சங்கமம் சொல்லுவாங்க. இங்க பவானி பக்கத்துல வந்து 3 நதி சங்கமிக்குது அப்படிம்பாங்க. தண்ணி ஒன்னாதான் தெரியுது. கேட்டா இந்த பக்கம் பவானி வருது, இந்த பக்கம் ஒண்ணு வருது, கீழே சரஸ்வதி ஓடுதும்பாங்க. யாரு போய் பார்த்தா கீழே ஓடுறது? எது யாரோ சொல்லியிருப்பான், அதெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு அதையே சாஸ்வதன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. அது ஒண்ணுதானே கலக்குதுன்னா 3 வந்து தனித்தனி கலக்கும். தீபம் வந்து கலந்தா தான் பார்த்தா எஸ் கலக்குதுங்க. இது அந்த நதி, இது இந்த நதி, இது இந்த நதி, கலந்துடலாம். எங்க கலக்குது? உடல்ல கடல் நீர் ஒன்றுதான். அப்ப மூச்சும் ஒண்ணுதான், சூரியனும் ஒண்ணுதான், கடலும் ஒண்ணுதான், இருக்கிற பூமியும் ஒண்ணுதான். ஒருத்தர் புலமைப்பித்த நினைக்கிறேன். காற்று நீரும் வானும் மண்ணும் விரிந்து கிடக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது என்பார். இந்த காலை வச்சதெல்லாம் நமக்கு சொந்தம் ஆகி போச்சு. காற்று நீரும் வானும் வானும் கடலும் ஒன்னாத்தானே இருக்குது. அதுக்குள்ளேயும் மேல்நிலைக்காய் போடுறோம். இதுக்கு மேல பவுண்டரிக்கு மேல வந்தா நாங்க உள்ளாக்கு பிடிச்சு போட்டுருவோம்னு இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்பவுமே மீனவர்கள் பிரச்சனை இருக்கும். இது போல நாம போட்டுக்கொண்ட எல்லை கோடுகளை தவிர இயற்கை என்ன எல்லை கோட்டை போட்டு கொடுத்தது? எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எந்த சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது? இறைவனுக்கே இது புரியவில்லை, மனிதரின் கொள்கை தெரியவில்லைன்னார் கண்ணதாசன். அதனால் இதெல்லாம் ஒரு ஏதோ காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடையாளங்கள், அவ்வளவுதானே தவிர இதுதான் நமக்கு என்று ஒரு எல்லை கோடு அவசியமே கிடையாது. இப்போ கோபால்னா இந்து, ஜி பால் அப்படின்னா கிறிஸ்தவன், இக்பால் அப்படின்னா முஸ்லீம். எல்லாம் பால் தானப்பா, இல்லையா? கோபால்னா கம்பால்னா என்ன?
ஜி பால்னா இக்பால்னா என்ன, எல்லாம் பால் தான். எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறோம். எனவே இந்த சிந்தனை செய்து பார்க்கின்ற போது ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? குழந்தைன்னு தானே பேரு. பிரசவமாச்சு, பேபி பாய் கேர்ள் பாய் பேபி பாய்ன்னு சொல்லுவாங்க, பேபி கேர்ள் பேபி பாய்ன்னு சொல்லுவாங்க, ஆண் குழந்தை பெண் குழந்தை சொல்லுவாங்க. லாங்குவேஜ் தானே வேற, எல்லாம் குழந்தைன்னு சொல்றோம். சரி, கிறிஸ்தவன் செத்து போயிட்டான், இஸ்லாம் செத்து போயிட்டான், பௌத்தம் செத்து போயிட்டான், இந்து செத்து போயிட்டான், அதுக்கு என்ன பேருங்க? பிணம் தானே பேர் வைக்கிறோம். அப்ப மூலத்துக்கும் பேர் குழந்தை, முடிவுக்கு பேர் பிணம். இடையில என்னங்க இத்தனை பிராண்ட் தேவையா இருக்கு? வாழ்கின்ற போதுதான் இத்தனை பிராண்ட் கொடுத்துறானுங்க. பிறக்கும் போது ஒரு பிராண்டு கிடையாது, சத்ததுக்கு அப்புறம் ஒரு பிராண்டு கிடையாது. எழுதுது குழந்தை, அது போனோம், அவ்வளவுதான். யாரும் மாத்தி சொல்றது இல்லை. அப்ப இதெல்லாம் சிந்தித்து பார்த்தால்தான் இந்த மத வெறி அடங்கும். நாம நம்ம ஜாதி, நம்ம குலம், நம்ம கோத்திரம் எல்லாம் சேர்ந்து மத்தவனை ஏமாத்தணும். என்ன கூட்டம் பாருங்க. இது மாதிரி கடவுள் பெயரால் வயிறு வளர்க்கின்ற கூட்டம், கண்ணுக்கு தெரியாத கடவுளை வைத்துக் கொண்டு வயிறு வளர்க்கின்ற கூட்டம், இதுக்கு பேர் தான் மதங்கள். யாரும் உழைப்பதாக தெரியல. நீங்க எந்த மத தலைவரையும் எடுத்து பாருங்க. ஏதாவது தொழில் செய்றாங்களா, ஏதாவது விவசாயம் பார்க்கறாங்களா, எல்லாம் தண்டச்சோறுக தான். கோடிக்கணக்கான சொத்துல வச்சுக்கிட்டு அதை நிர்வாகம் பண்ற வேலையை பார்க்கறாங்களே தவிர யாராவது தர்மத்தை போதிக்கிறார்களான்னு பாருங்களேன். இந்துக்கள் இத்தனை கோவில்கள், இத்தனை ஆதீனங்கள், மடாதிபதிகள். நீங்க நேரா போய் மடாதிபதியை சந்திக்க முடியுமா பாருங்க எங்கேயாவது. அவர் என்னவோ மந்திரி மாதிரி ரொம்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்க முடியும், விஐபி தான் பார்க்க முடியும், யாரும் பார்க்க முடியாது. என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு என்ன வேலை? நீங்க மடாதிபதி, மத தலைவர், ஓகே ரைட், ஏத்துக்கிறோம், மதிக்கிறோம். உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க. காலை 5 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நீங்க என்ன செய்யறீங்க? எவ்வளவு நேரம் பூஜை பண்ணுவீங்க? மிஞ்சி போன 1 மணி நேரமா? மிச்ச நேரம் என்ன பண்றீங்க சொல்லுங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாட்டுக்கு நாங்களாம் உழைக்கிறோம். நீங்க எத்தனையோ வசதி பயன்படுத்துறீங்க, ஏசி, காரு, பங்களா எல்லாம் பயன்படுத்துறீங்க, அதுக்கு நாங்க தான் காசு கொடுக்குறோம். என்ன செய்றீங்க சொல்லுங்க. சரி, உங்களுக்கு கடமை என்ன? மடத்துல சொத்து கணக்கு பார்க்கறதா? அதுக்கு அக்கௌண்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க அந்த வேலையை. அதுக்கு நீங்க எதுக்கு? அப்போ மக்களுக்கு மடங்களின் நோக்கம் என்னன்னு தெரியல, அவர்களுக்கும் தங்களுடைய கடமை என்னன்னு தெரியல, அரசியல் எப்படி இருக்கும் என்பது மக்களுக்கு தெரியல, அரசியல் எப்படி நடத்தணும் என்பது அரசியல்வாதிகளுக்கும் தெரியல. வாழத் தெரியாத ஒரு வாழ்நாட்டில் ஆளத் தெரியாத ஒரு ஆட்சியை நடைபெறும். கோழை, கயவர், கொலைஞர், தடியர்கள், ஏழைகள், நோயுற்றோர் எங்குமே காட்சியம் இருக்கா இல்லையா? யாரு மறுக்க முடியும்? அப்ப தர்மத்தை போதிப்பதுதான் உடைய தலையாய கடமை. கோவில்ல பூஜை நடக்குதுன்னா அபிஷேக ஆராதனை பண்ணினா மட்டும் பத்தாது, தர்மத்தை போதிக்கணும். வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு எல்லாரும் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் தர்மத்தை போதிக்கணும். எத்தனை பேட்ச் வந்தாலும் 1 மணி நேரத்துக்கு ஒன்று போடுறீங்கல்ல, டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறீங்கல்ல, அதிகால பூஜை, சாயங்கால பூஜை, உச்சவேளை பூஜைன்னு எல்லாம் லிஸ்ட் போடுறீங்கல்ல. இப்போ வந்தவங்களை உட்கார வைங்க, 1/2 மணி நேரம் ஒழுக்கத்தை பேசுங்க, தர்மத்தை பேசுங்க. அப்பதானே மக்கள் மத்தியில ஒரு பயம் இருக்கும், தெய்வ நம்பிக்கை வரும். அதை விட்டுட்டு இங்க என்ன கேட்பத்தனவன பண்ணிக்க, பரிகாரம் பண்ண ஆண்டா மன்னிச்சிருவான்னு சொன்னா நீங்க அதர்மத்தை வளர்க்கிறீர்கள். தர்மத்தை வளர்ப்பதற்கு பதிலாக அதர்மத்தை வளர்க்கிறீர்கள். என்ன பாவம் பண்ணா பரவாயில்ல, பரிகாரம் பண்ணா ஆனா மன்னிச்சிருவான்னு உங்களுக்கு எப்படி, யார் சொன்னாங்க சொல்லுங்க? எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க பேசுறீங்க இறை மன்னிப்பான்னு? எங்க உங்க புராணத்தை காட்டுங்க.
கீதையை காட்டுங்க, மகாபாரதம் காட்டுங்க, ராமாயணம் காட்டுங்க, பைபிளை காட்டுங்க, திருக்குறள் காட்டுங்க. எங்க இறை மன்னிப்பான் போட்டிருக்கு? அப்போ நீங்க வயிறு வளர்க்கறதுக்காக மக்களை திசை மாற்றி மக்களை திருடர்களாகவும் கெட்டதாகவும் அதர்மவாதிகளை மாற்றி வச்சிருக்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய கடமையா? இதுதான் இறை தொண்டா? இதுதான் காவிக்கு அடையாளமா? என்னங்க ஐயா உங்க வாழ்க்கை? எனவே நோக்கத்திற்கு முற்றிலும் புறம்பான ஒரு கோட்பாடுகள், வாழ்க்கை முறை மக்களை திசை திருப்பி இது மாதிரியான நிலையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு சொன்னா அதுக்குதான் சாமிஜி அவதரிச்சார். பல மதங்கள், பல கடவுள், பழக்கம் ஒழித்து, இதெல்லாம் பழகின பிச்ச விஷயம் தானே தவிர உண்மை ஒண்ணும் இல்லை, வெறும் பழக்கம். பழக்கம் என்பது பழகுவது, அது விளக்கும் போதே விலகுவது. இது வேண்டாம் விட்டா விட்டுறோம், அவ்வளவுதானே. அதானே பழக்கம். சிகரெட் குடிச்சு பழகிட்டோம், கெட்டதுன்னு தெரியுது, வேண்டாம் முயற்சி பண்ணோம், விட்டுட்டோம், அவ்வளவுதானே. அதே இது ஒரு பழக்கம்தான். இறைவனை வழிபட்டால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பழக்கம், நம்பிக்கை, அவ்வளவுதானே. அப்ப அந்த 11 கோடி பேருக்கு யார் படியில் இருக்கிறாங்க? உங்களுக்கு மட்டும் தான் இறைவன் கொடுக்குறாங்க. நான் 11 கோடி பேர் ஒண்ணுமெல்லாம் செத்தா போயிட்டாங்க. அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. சொல்லுங்க. அப்போ கடவுளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இப்போ பேர குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பயப்படுவாங்க, தாத்தா பாட்டி கிட்ட பயப்படுவாங்களா? எவ்வளவு சுதந்திரமா உரிமையா திட்டவும் அடிக்கவும் பேசவும் கொஞ்சம் எல்லாம் பண்றாங்கல்ல. அப்ப இறைவன்கிட்ட நமக்கு என்னங்க பயம்? நம்ம தாத்தா தானே, நம்ம பாட்டி தானே, என்ன பயம் வேண்டியிருக்கு? எப்போ பயப்படணும்? லிமிட்டை தாண்டிச்சுன்னா தாத்தா ஓங்கி சாத்திடுவாரு இல்லையா? அது மாதிரிதான் ஆண்டவனும். அதர்மம் கூடி போச்சுன்னா ஓங்கி சாத்திடுவான். அந்த தர்மத்துக்கு பயப்படணும், அந்த அடிக்கு பயப்படணும். அப்ப இறைவன் என்ன பண்றான்? ஒரு செயல் விளைவு நீதி என்ற விதிக்குள் நம்மை வைத்திருக்கின்றான். அந்த விதிக்குள் வாழ்வதற்காகத்தான் கடவுள்களை உருவாக்கப்பட்டன, தோற்றுவிக்கப்பட்டன, பேசப்பட்டனவே தவிர வேற ஒரு நோக்கமும் கிடையாது. இதுல நம் மனசு எப்படி பக்குவப்படுத்துவது என்பதுலதான் பல சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வந்தது. அதான் மதங்களும் சடங்குகளும் தான் தலைப்பு. எத்தனை சடங்கு இருக்கு பாருங்க. அப்ப இந்த சடங்குகள் எல்லாம் எதுக்கு தோன்றியது? எல்லாம் ஒரு நோக்கத்தை மையப்படுத்த வச்சிருப்பாங்க. எல்லா சடங்குக்குள்ளும் ஒரு அர்த்தம் இருக்கும். இந்து தத்துவம் மிக நீண்ட வரலாறு உடையது. மனிதன் எப்போ இறைவனை தேடினானோ அதுக்கு பேர் கிடையாது சனாதன தர்மம் என்று ஹீனோதியிசம் சொல்லுவாங்க. ஹீனோதியிசம் அப்படின்னா worshipping one God without denying the worshipping of others gods. நான் இதை வணங்குறேன்ப்பா, நீ என்ன வணங்குற? அதுவா? ஓகே, வணங்கிக்க, தப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, வணங்கு. நீ என்ன வணங்குற? நான் இதை வணங்குறேன், வணங்கிக்கோ. ஏன்? எல்லாமே இறைவன் தான். நீ எதை வணங்கினால் என்ன? உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல். இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே, இடத்தை பொறுத்து எதுவும் மாறும். அவ்வளவு மரியாதை அவ்வளவுதான் மாறுது. இல்ல எந்த கல் உயர்ந்தது சொல்லுங்க பார்ப்போம். படிக்கல் உயர்ந்ததா இல்ல விக்கிரகம் உயர்ந்ததா? இந்த கல் சிலை செதுக்கியிருந்தா, இந்த படிக்கல்லை ஒரு சிலையாக செதுக்கியிருந்தால் இது வணங்கத்தானே இருக்கும். அப்ப இருக்கின்ற இடத்தை பொறுத்து மதிக்கப்படுகிறது, அவ்வளவுதானே தவிர இல்ல எது உயர்ந்தது எது தாழ்ந்தது. இதுல இந்த பக்தி மார்க்க கதை விடுறானுங்களே,
அவனவனுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எழுதி வச்சிருப்பானுங்க. அதாவது சாமி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நெனைக்கிறேன். தினமலர் பத்திரிகையில கோயம்புத்தூர்லாம் சொல்றேன். தினமலர் பத்திரிகையில இந்த கும்பாபிஷேகத்த பற்றி ஒவ்வொரு மடம், ஒரு கோயில் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி, ஒரு 1/2 பக்கத்துக்கு ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை போட்டிருந்தாங்க. அப்படியே படிச்சு பார்த்தேன். அதுல ஒருத்தன் சொல்றான், வருஷா வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணலைன்னா, கடவுளுக்கு கோவம் வந்துருமாம். போயி ஸ்தல விருட்சத்துல உட்காந்துக்குவாராம். அப்புறம் பார்ப்பாரு. 12 வருஷம் கும்பாபிஷேகம் பண்றாங்களா இல்லையான்னு பார்ப்பாராமா. பண்ணலைன்னு வச்சுக்கங்க, அங்கேருந்து மேல போயிருவாராம். இதையும் ஒரு பத்திரிகையில போட்டு, இதையும் பல லட்சம் பேர் படிக்க வச்சு, இதுல எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க எனக்கு தெரியாது. எப்படிங்க? கருவறையில இருக்கிற கடவுளு மரத்துல உட்காந்துக்குவாரு. மரத்துல இருந்து மேல பறந்துருவாரு. அதாவது என்னன்னா, என்ன சொன்னா கேட்கறதுக்கு எனக்கு சரியா வார்த்தை சொல்லணும். அ நம்புறதுக்கு ஆள் இருந்தா எதை வேணாலும் விடுவீங்களா ஐயா? அ அதனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு, ம் ஏமாத்து வேலை கூட பரவாயில்லைங்க. என்னவோ சாப்பிடுறோம், நம்ம குடுக்குறோம், செய்றோம். ஆனா மத கலவரங்கள், குண்டு வெடிப்பு, வெட்டுக்குத்து எத்தனை? அ எந்த மதத்த நீ குண்டு வை, அடுத்தவன கொன்னுடுன்னு எங்கேயாவது ஒரு வரிய காட்டுங்களேன் பார்ப்போம். எங்க மதத்துல சொல்லியிருக்குது, அடுத்த மதத்தலாம் வெட்ட சொல்லியிருக்காங்க. அப்பதான் புண்ணியம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க அதனால வெட்டிட்டு இருக்கோம். காட்டுங்களேன். ஸோ எந்த மத தீவிரவாதியும் அந்த மத நூலை படிப்பது கிடையாது. எல்லாம் இந்துக்கள் தான். எத்தனை பேர் கீதை படிச்சிருக்கீங்க? எல்லாம் இந்துக்கள் தான். எத்தனை பேர் திருக்குறள் படிச்சிருக்கிறீங்க? எத்தனை கிறிஸ்தவர்கள்? எத்தனை பேர் பைபிள் முழுக்க படிச்சிருக்கிறீங்க? எத்தனை இஸ்லாமியர்கள்? எத்தனை பேரு திருக்குரான் தர்ஜமா படிச்சிருக்கிறீங்க? சொல்லுங்க. அப்போ வாழ்க்கையில் இதை படிப்பதற்கு கூட பொறுப்பு இல்ல. ஆனா சண்டை போடுறதுக்கு ரெடியா வந்துடுறான். நான் இந்து, நான் அவன், நான் இவன்னு வந்துடுறான். முதல்ல மத நூல்கள் படிங்க. அப்புறம் அடுத்த மத நூல்கள் படிங்க. என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ஏன் அதுல வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 முக்கிய மதங்கள்ல எந்த பேதமும் கிடையாது. நான் பகவத்கீதைக்கும் புக் எழுதியிருக்கிறேன். திருக்குறளுக்கும் எழுதியிருக்கிறேன். பைபிளுக்கும் எழுதியிருக்கிறேன். தர்ஜமா 3 முறை படிச்சிருக்கிறேன். எதுலயும் பேதம் இல்லையே! அப்புறம் எதுக்கு சண்டை? சொல்லுங்க. எனவே இதெல்லாம் நம்ம பேதம் கடந்த நிலையிலே பார்க்கணும். பேதம் கடந்த நிலையில பார்க்கணும். அப்பதான் ஒன்றை நாம் தெளிவா புரிந்து கொள்ள முடியும். பயாஸ்ட் மைண்ட் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த உள்ள போம்போதே கெட்டவன், அயோக்கியன்னு நெனச்சுட்டு உள்ள போறது. அது எதிரியாகவே பார்த்து உள்ள போனீங்க ஒண்ணுமே புரியாது. வித் ஓப்பன் மைண்ட். என்ன சொல்லியிருக்கு பார்ப்போம். அப்படி போய் பார்த்தா எதுவுமே பேதம் தெரியலையே! நம்ம தத்துவத்த பேசும்போது எல்லா மத கோட்பாடுகளையும் அங்கங்க இணைக்கிறோம் இல்லையா? எல்லாம் ஒரே மாரி தானே வருது. எங்க பேதம் இருக்கு? அப்போ மதம் என்பதே நோக்கம் என்ன? ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரிலிஜன்ஸ் இஸ் ரிலிஜியன். எல்லா எல்லை கோடுகளையும் கடந்து, ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல், நாடு எல்லாவற்றையும் கடந்து நம்ம எல்லோரும் மனித இனம். ஒரு நாள் வந்திருக்கிறோம். கொஞ்ச காலம் வாழப் போறோம். ஒரு நாளைக்கு சாகத்தான் போறோம். இந்த விதியில் யாருக்காவது விலக்கு உண்டா? சொல்லுங்க. இந்த விதியில் யாருக்கா விலக்கு உண்டா? யாருக்கும் இல்ல. அப்ப தானா சாகப் போற உயிரை நீ ஏன்பா கொலை பண்ற? ம்? தானா சாகத்தான் போறான். அப்ப அதுக்கு முன்னாடி நீ ஏன் முந்திட்டு போய் அவன வெட்டப் போற?
இதுதான் வாழ்க்கை. நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் மனிதன் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடிவு எங்கே? அதனால சிந்தனை செய்வதற்கு தூண்டணும். அதுதான் மடங்களுடைய அடிப்படை சேவையே. அதுதான் எல்லா பக்தர்களுக்கும் அக்சசபிளா இருக்கணும். யார் வந்தாலும் பார்க்கலாம், என்ன கேள்வி வேணா கேட்கலாம், அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லணும், அறிவியல் பூர்வமா இருக்கணும், யாரையும் மனசை புண்படுத்தக்கூடாது, எந்த மதத்துக்கும் முரண்படக்கூடாது. அப்போ ஒரு மத தலைவர்னு சொன்னா எல்லா மத நூல்களையும் படிச்சிருக்கணும். நான் இந்து மதத்தை மட்டும்தான் படிப்பேன், நான் மத தலைவர், நான் கிறிஸ்துவ மதத்தை நூலை தொடக்கூடாது, திருக்குறள் தொடக்கூடாது, அப்படி இல்லை. இறைவனை பற்றிய மார்க்கத்தில் உங்களை இணைத்துக் கொண்டீர்கள். எந்த மார்க்கம் இறைவனை பற்றி பேசினாலும் அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வரக்கூடிய நண்பர்களுக்கு சரியான ஒரு கருத்தை, தெளிவான கருத்தை சொல்ல முடியும். என் மதம் தான் உயர்ந்தது, மத்தெல்லாம் தாழ்ந்தது, ப்ரூவ் பண்ணுங்க. வெறும் வாய் வார்த்தை போதுமா, இல்ல கூட்டம் கூடினா போதுமா? எந்த வகையில் உயர்ந்தது ப்ரூவ் பண்ணுங்க. சோ இப்படி அவங்க செய்ய மாட்டாங்க. நாம தான் கேட்கணும். ஏன்னா ஏய்ப்பவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏமாறுபவர்கள் விளக்கம் கேட்கணும். அவங்களுக்கு நாம இப்படி இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு லாபம். உழைக்காமல் ஒரு வசதியான வாழ்க்கை, மரியாதை மிக்க வாழ்க்கை வாழ முடியும். ஆனா நட்டப்படுற நாம தானே யோசிக்கணும். ஸோ அப்படி யோசிச்சு அதுக்கான கேள்விக்கு விட என்ன, விளக்கம் எப்படி சொல்றாங்க என்றெல்லாம் தேடி பார்த்தோம்னு சொன்னா அவங்களும் கொஞ்சம் இனிமே மக்களை வந்து இந்த புரட்டுகள் எல்லாம் பேசி ஏமாற்ற முடியாது, அறிவியல் பூர்வமான விஞ்ஞான பூர்வமான கருத்துக்களை சொன்னாதான் நம்புவாங்க. அப்ப அந்த கருத்துக்கள் எப்படி நம்ம சொல்றது? எந்த மத நூலும் வெற்று கருத்துக்களை போதிக்கவில்லை. ஒவ்வொரு இதிகாசத்துக்கும் உள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு கதாபாத்திரத்திற்கும் அர்த்தம் இருக்கு. எல்லாமே காரண பெயர்கள். ஏன் ராமன் பேர் வச்சாங்க? அந்த எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். ஏன் இயேசுன்னு பேர் வச்சாங்க? அந்த எழுத்துக்களை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இயேசுக்கும் காரணம் அர்த்தம் தெரியும். ஸோ இங்க அமெரிக்கால வந்து வேர்ல்டு பைபிள் அசோசியேஷன் இருக்கு. அவருடைய சீஃப் எடிட்டர் ஒரு USA டுடே பத்திரிகையில ஒரு ஆர்டிகிள் எழுதியிருந்தாரு. கிரைஸ்ட் இஸ் நாட் எ பர்சன், இட் இஸ் பர்சானிபிகேஷன். கிறிஸ்து என்பது ஒரு மனிதர் அல்ல, மனிதன் அடைய வேண்டிய பக்குவம். கிரைஸ்ட் இஸ் நாட் எ பர்சன், இட் இஸ் பர்சானிபிகேஷன். மனிதனுடைய அறிவாட்சி தரம் தான் கிறிஸ்து. அதுதான் முகமது சல், அதுதான் பரமஹம்சர். ஏன் வார்த்தைக்குரிய பொருளை ஆராய்ந்து பார்த்தாலே எல்லாம் நல்லா தான் இருக்குது, சரியா தான் இருக்குது. நம்ம எதையும் யோசிக்கிறது இல்லை, அடுத்தவங்க சொன்னா நம்பிக்கிட்டு அப்படியே செம்மறியாடு மாதிரி வாழ்ந்துட்டு போவோம். அப்படின்னா எப்படி பிரச்சனைகள் சிக்கல்கள் தீருன்னு சொல்லுங்க? என்னைக்கும் தீராது. எனவே மக்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்காக இந்த அற்புதமான தலைப்பு, மதங்களும் சடங்குகளும். இதுல மகசுடைய ஒரு கருத்தை மட்டும் சொல்லி இன்றைக்கு நிறைய செய்யும். ஒரு பாடலுடைய விளக்கம். தன்முனைப்பு 6 குணம் பஞ்ச மகா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், வாழ்வினிலே பெண் இனத்தை வருந்தவிடல் என்ற. இதெல்லாம் என்ன நல்ல காரியங்களா? தன்முனைப்பு,
6 குணம், பஞ்சமகா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், பெண் இனத்தை வருந்தவிடல். இதுல ஏதாவது புண்ணியம் இருக்கா? சரி, இதெல்லாம் பாவங்கள், கண்ம வினை. வருந்தவிடல் என்ற கண்ம வினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே. கடவுள் நெறிக்கு ஒத்தது, களங்கமில்லா ஒன்றாம். ஒரு மதத்துடைய நோக்கம் என்ன, எப்படி இருக்கணும்னா, இது நெகட்டிவ் எதுவுமே இல்லாம இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கணும். கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே. அதுதான் கடவுள் நெறிக்கு, இறை நீதிக்கு ஒத்து போகக்கூடியது. கடவுள் நெறிக்கு ஒத்தது, களங்கமில்லா ஒன்றாம். எந்த அழுக்கும் எந்த களங்கம் மாதிரி இருக்காது. சரி, எனதருமை நண்பா, நீ அறிந்திருந்தால் சொல்வாய், இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம். சொல்லுங்க, நான் ரெடி. மதம் மாறுவதற்கு நான் ரெடி. எங்க இருக்கு சொல்லுங்க, இதெல்லாம் இல்லாத ஒரு மதம் இருக்கு சொல்லுங்க. கேள்வி மட்டும் இல்லை, இதுக்கான பதில், இதுக்கான தீர்வுன்னு சொல்றாரு. அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய வாரங்களிலே வகுப்புகளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, நன்றிகள். மதமும் சடங்குகளும் என்ற இந்த புதிய தலைப்பிலே இன்றைக்கு மதத்தை பற்றிய முன்னுரை என்று கூறலாம் வழங்கியிருக்கின்றீர்கள். மிகச் சிறப்பையா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஜனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி வந்த ஐயா, இப்ப இந்து சமயமும் சனாதன தர்மம் ஒன்றல்ல என்றுதானே ஐயா படுகிறது? இல்லையே, இந்து மதம் என்ற சொல்லே தவறு. இந்து சமயம், சமயம் என்பதுதான் சரியான வார்த்தை. சனாதன தர்மம் வேற, சமயம் வேற இல்லை. அதுவும் சம ஆதன தர்மம், இறைநீதிக்கு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை. இந்து சமயம் இறைவனுக்கு சமமாக பக்குவமாக கூடிய ஒரு வழிமுறை, சமயம். சோ ரெண்டு வேறு கிடையாது. ஆனா இந்து சமய ஆட்கள் சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியலையே ஐயா, அவங்களோட அறிவின்மையோ அல்லது இவங்க யார்தான் தெளிவா இருக்காங்க சொல்லுங்க. இவர்கள் யாராவது தெளிவா இருக்கிறாங்க, இறைவனை உணர்ந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? சரியா. அடுத்த கேள்வி இப்ப சைவ சமயம் இந்து சமயத்தின் ஒரு பகுதியா இல்லாட்டி இது அதுதான் மூலம். எல்லா மதங்களுக்கும் மூலம் சைவம் தான். சைவம். ஓகே ஓகே சரி. ஏன்னா இறைவனை உணர்ந்த போது அவர்கள் அதை ஒரு சுத்த வெளியாகத்தான் பார்க்கிறாங்க. அந்த வெளியே தான் எல்லாமாக மாறியது என்பதையும் உணர்ந்தாங்க. இங்க சித்தருடைய எல்லாமே, சித்தர் எல்லோருமே சைவ சித்தாந்திகள் தான் இல்லையா? 63 64 நாயன்மார்கள். அது போக சித்தர்கள் எல்லாரும் சைவம் தான். அப்ப ஏன்னா அதுதான் முதலில் வந்தது. இந்த வைணவம் என்பது ஒரு பிற்சேர்க்கை தான். நாம டக்குன்னு சைவம் வைணவம் ரெண்டு முதல் பக்கத்துல வைக்கிறோம். அது 6வது இடத்துலதான் வைணவம் வரணும். சைவத்துக்கு அப்புறம் வைணவம் சொல்லக்கூடாது. சைவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், இன்னும் சொன்ன போனா சைவத்தோட சேர்த்து சொன்னா சௌரம் சொல்லலாம். ஏன்னா வழிபாட்டு முறையில இருந்தது சௌரம் முதல்ல. அப்புறம் தான் இறைவனை தேடுகின்ற போதுதான் சைவத்தை கண்டுபிடிக்கிறாங்க.
முதல்ல ம், சூரியன் தான் ம். கும்பிட்டாங்க, தாவரங்களை ஆமா, தானே ஆமா, கும்பிட்டாங்க. ஆமா, ஆமா, அப்போ ஆமா. சௌரம் தான் முதல் சமயமாக சொல்றோம். சௌரம், சௌரம். சௌரம் அது முருகனை கும்பிடுற சமயம் தானே ஐயா அது சௌரம் என்பது? கௌமாரம். அது கௌமாரம். இது சக்தியை கும்பிடுற சமயம் இது சௌரம். வந்து சௌரம்ன்றது சூரியனை கும்பிடுவது. சூரிய கும்பிடு. ஓ சரி சரி சரி. ஓகே சாக்தம் ஓகே. வந்து சக்தி. சாக்தம் சக்தி. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் வரிசைப்படி சொன்னீங்கன்னா சௌரம், பிறகு சைவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், 6வது தான் வைணவம் வரணும். பயணம். சரி சரி சரி. அது ஏன் சொல்றேன்னா, ம். இந்த ரெண்டுமே செகண்டரியா வருது. சரி. நீங்க வந்து சைவம்னா இருப்பு, ஆமா, சாக்தம் இறைத்துகள், ஆமா. விண்ணு கானபத்தியம், பஞ்சபூதம். சரி. ஜீவன்களிலே உணர்கின்ற ஜீவகாந்தம் முருகன். முடிஞ்சு போச்சே. ஆமா. அப்புறம் என்ன ம், பிரம்ம ம், புதுசா வர கொண்டு வந்து நினைக்கிறீங்க, இடையில சொருகுறீங்க. ம், அப்புறம் விஷ்ணு சொருகுறீங்க இடையில. சொல்லுங்க. ம், ம், அப்ப ம். இடைச்சர்கள் தானே. பார்க்கறதுக்கு ஒரு கடவுள் இல்லையா? அப்பாயின்மெண்ட். சோ இது யாரு உருவாக்கி இருப்பார்கள் சொன்னா, இந்த ம், பெரும்பாலும் இந்த சவுத் ஏசியால இருந்து எங்கேயோ வந்தாங்கன்னு சொல்லி அந்த இவங்க சொல்றாங்களே, ம், 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 அஹ், அவங்க பண்ண கூத்து தான் ம், ம். இந்தியாவுல பெருங்கூத்து. ஐயா ஜைனர் என்பது சமண சமயம் என்பது ஒன்று. ஜெயினர்களும் ஜெயின்ஸ் என்ன சொல்லுவோம், ஜெயின மதம், அது வந்து அப்போ மகாவீரருடைய கோட்பாடு. அப்ப சமண சமயம் வேறு ஐயா அது? சமணம் வந்து புத்தம் அதோட சேர்ந்து, இது ரெண்டும் ஒண்ணு நினைக்கிறேங்க. சமணமும் ஜெயனமும் ஒண்ணுதான் ஐயா. ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஆ, ஆ, ஆ. தமிழ் படுத்தப்படும் போது சமணம், அது வடமொழியில ஜெயனம். அவ்வளவுதான். ஜெயனம் அதான். மதம் அப்போ ரெண்டும் ஒண்ணுதான். ஓ, பௌத்த மதம் சரி, புத்த சரி. மதம் ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா, பௌத்தம் ஒண்ணுதான். பௌத்தம் புத்தம். ஆமா, ஆமா, ம், ம். ஆமா. ஐயா இன்னொரு மற்ற கருத்தையா, இந்த கும்பாபிஷேகம் 12 வருஷம் என்று சொல்லி வந்தது வந்து முந்தி ம். சமூகம் வந்து அந்த கோயில்களோட ஒத்து வாழ்றபடியா அவங்க 12 வருஷம் வச்சது காரணம் சொல்றாங்க வந்து என்னன்னா, 12 அந்த கோபுரம் தான் உயரத்துல இருக்கிறபடியா அந்த கலசங்கள்ல தானியங்களை சேமிச்சு வைப்பாங்களாம். அந்த புயல் அப்படி இது வந்தா அதுக்காகத்தான் இருக்கும். அப்புறம் அது பிறகு இப்ப பார்த்தா அந்த கலசத்துல என்ன இருக்குதோ தெரியாது. ஆனா அதுதான் ரீசன் சொல்றாங்க. அதான் 12 உண்மையா வருஷத்துக்கு இருக்கலாங்க ஐயா, அது உண்மையா இருக்கலாம். சாமி ஒன்றும் விட்டுட்டு மேலேறி போறது இல்லையா? அது அவங்க அந்த தானியத்தை பேப்பர்ல மாத்தணும். போட்டு நான் படிச்சதுங்க, அது தினமலர்ல போட்டு படிச்சது. ஆமா. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க, தினமலர்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜெயேந்திரர் பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? காஞ்சி மடமே நாரி போனது எல்லாருக்கும் தெரியும். மகான்கள் பொன்மொழிகள் அவரோடு சொன்னதாக சில பொன்மொழிகள் எல்லாம் போடுறாங்க. அப்போ அந்த இன வெறி அதுல தெரியுது பாருங்க. தரமில்லாத ஒருத்தரை நாளைக்கு ஒரு பெரிய மகானாக்க மாற்றக்கூடிய வேலை தான் இது சொல்றீங்க. அவர் என்ன புதுசா செஞ்சாரு? அவரு மத்தவங்க சொல்லாத பொன்மொழி சொன்னாரா ஜெயேந்திரரு? எதுக்கு ஒரு தரமில்லாத ஒருத்தனை தரம் உயர்த்துவதற்கு இந்த முயற்சி? சொல்லுங்க. இன்றைக்கு தெரிஞ்ச மத்தியிலே நீங்க இப்படி போட்டீங்கன்னா அப்புறம் இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மகானாயிருவாங்கல்ல. இப்படித்தானே சரித்திரத்துல எத்தனையோ குழப்பி வச்சிருப்பீங்க. இல்லைங்களா? எதுக்கு இந்த இது? எல்லாரும் ஒரே மாதிரிதான் வந்திருக்கிறோம். எதுக்கு இந்த பேதம்? இப்ப இவங்களாம் இதை பண்ண போய் தான் அவங்க எதிர்க்கிறாங்க. தீகா காரங்க இவங்களுக்கு எப்பவும் பிராமன் அவனோட இவன் நாத்திகன் 2 பேரும் சண்டை போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. இவனும் அறவேக்காடு, அவனும் அறவேக்காடு. இதுல யாரு நம்புறது? நமக்கு யாருன்னா சமுதாயத்தின் நன்மை சொல்லுங்க பார்ப்போம். அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். யாரையும் ஏமாத்துறதுக்கு நினைச்சு அவங்க தன்னைத்தானே ஏமாத்திட்டு போறாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் தேவையில்லைங்க. உண்மையான ஆன்மீகத்துக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது.
உண்மைதான் ஐயா. ம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாராவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள்? ஐயா, இந்த ஹிந்துயிசம் என்ற அந்த சொல்லு வந்ததுக்கு ஒரு விளக்கம் நான் வந்து வந்து கழிக்கிறேன். அங்கே வாசிச்சு ஞாபகம் இருக்குது. ம். இந்த சிந்தி நதிக்கு ஒரு பக்கத்துல இருந்த சமூகம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கலாம். ஆமா, இருக்கலாம். அந்த அப்ப அதை இப்ப இந்த பெர்ஷியன் லாங்குவேஜ் இதுகள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் சொல்றதுக்கு ஸ்டான் என்ற இது வரும். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வர மாதிரி ம். சிந்துஸ்தான், சிந்து அது அத அந்த ஹிஸ்டரிய முதல் எழுதியது ஒரு ஜெர்மனாகவும், ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஒரு சொல்லுக்கு எஸ் வந்து முன்னுக்கு வராதாம். அப்ப இச்ச போட்டு ஹிந்துஸ்தான் மாத்தி அந்த பகுதியில் இருக்கிற பிரகடனப்படுகின்ற ஒத்த சமயங்களை ஹிந்துயிசம் என்று சொல்லி ஜெர்மன்ஸ் எழுதினதாக அவ்வாறுதான் ஹிந்துயிசம் என்ற சொல்லு வந்ததாக இங்கே வாசிச்ச அவருக்கையா இருக்குங்க. சரித்திர குறிப்புல எங்கெங்கயோ இருக்கும். அதே நமக்கு இந்த ஆராய்ச்சி சாமிஜி வந்து எல்லாம் என்ன பண்ண போறீங்க, சரித்திரம் புழுகு மூட்டையும் பாரு. ஜஸ்ட்ங்க இது எப்படி நான் இதை எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் இப்படிதான் கதையா இருக்கே தவிர போன வருஷம் எதுவுமே இருக்காது பாருங்க. ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே என்ன சொல்றேன்னா, நான் சொல்றேன்னு சொன்னா இவன் சொல்ல வந்துட்டா அப்படிம்பாங்க. அவர் சொன்னா தெரியுமா பெரிய மகான் அப்படின்னா உடனே நம்பிக்குவாங்க. அப்ப இவன் சொல்வதையே யாரோ சொன்னதாக சொல்வது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, வால்மீகி வியாசர் ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். வால்மீகின்னா விஸ்வரூப தரிசனம், வால்மீகி பிரபஞ்ச அறிவு, வியாஸ் அப்படின்னா அது விரிந்த நிலை பிரபஞ்ச அறிவு. அப்ப யார் எழுதுனாங்களே கிடையாது அது. சோ ஒரு பொதுவான வார்த்தையை பேராக்கிக்கிட்டோம். வியாசர், வால்மீகி அப்படி பொதுவான வார்த்தை பேராக்கிக்கிட்டார். ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கு தானங்க காப்பி ரைட் எல்லாம். அந்த காலத்துல யார் காப்பி ரைட்? அவங்க எல்லாம் தன் சொத்துன்னு எதையுமே நினைக்க மாட்டாங்க இல்லையா? சாமியே சொல்லுவாங்க, இதெல்லாம் யாராவது உலகத்துக்கு கொண்டு போறோம்னா தாராளம் எடுத்துட்டு போய் கொண்டு போவாங்க, என் வேலையை நீங்க செய்றீங்க, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படிம்பாரு. அது மாதிரி என்ன நமக்கு சொந்தங்கய்யா? எல்லாம் மக்கள் சொத்து தான். அறிவில் உதிக்கின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து. சாமி அப்படிதான் சொல்றாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு லைஃப்ல? இருக்கிற வரைக்கும் பெருசா உரிமை கொண்டாடுறோம், சொந்தம் கொண்டாடுறோம். சேர்த்து போயிட்டா என்ன மிச்சம், என்ன சொந்தம் சொல்லுங்க? ஒண்ணு இல்லை. ஸோ இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப உள்ள போகும்போது தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருங்கய்யா. கொஞ்சம் நீங்க வெளியே வந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா எல்லாமே தமாஷா தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையே வேடிக்கையா தான் இருக்கும். அடுத்த வாழ்க்கையோ பைத்தியக்காரத்தனமா இருக்கும். இல்லைங்களா? ஆமா, நிச்சயமா. அரசியல்வாதிகள், மதவாதிகள் இவங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரத்தனமா தான் தெரியுது. ஏன்னா பண பைத்தியம், அதிகார பைத்தியம், எத்தனை பொய்கள், எத்தனை திருட்டுத்தனங்கள், எத்தனை சட்டவிரோதங்கள். ஒரு ஆட்சியை பிடிச்சு என்ன பண்ண போறீங்க? அடுத்து கவிதாம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மதம் வந்தது மொழிகள் இல்லையா வந்தது? மதம் வந்தது மொழிகள். மொழியா? மொழி வந்து மதம் வரதுக்கு முன்னாடி மொழி வந்தாச்சுமா. அதாவது கணக்கு, மொழி இந்த ரெண்டுல எது முதல்ல வந்தது அப்படின்னா கணக்கு தான் முதல்ல.
என கணக்கு என்பது இயற்கை சார்ந்தது. இந்த காலம், தூரம், பருமன், வேகம், இந்த 4 தான் கணக்குக்கு அடிப்படை அலகுகள். இதை வச்சு கணக்கு உருவாகுது. இந்த கணக்கை விளக்கி சொல்வதற்கு வார்த்தைகள் தேவைப்பட்டது, மொழி உருவானது. சோ எண் என்ப, ஏனை எழுத்து என்ப, இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவர் ஒருத்தர் தான் இதுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். கணக்கு தான் முதல்ல, மொழி பின்னாடி வந்தது. என இயற்கையை அறிந்தவர்கள், சமுதாய தேவைகள் அறிந்தவர்கள், இதெல்லாம் சொல்வதற்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்கு ஒரு மொழி வேணுமே என்று மொழியை கண்டெடுத்தார்கள். அதனால் எல்லா மொழியிலுமே வார்த்தைகள் காரண வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும். சரிங்க. அப்ப ராமர் எல்லாம் தோன்றும் போது அவங்க எல்லாம் ஜாதி மதத்தோடயா தோன்றாங்க? அவங்க எப்படி தோன்ற முடியும்? நம்ம குழந்தை பிறக்கும் போது ஜாதியோட பிறக்குது. நாம தான் சொல்றோம் நம்ம இந்த ஜாதி என்ன ஜாதி சொல்லி கொடுக்குறோம். இந்த குழந்தை பிறக்கும் போது நீ போய் கிறிஸ்தவனா கேட்டு பாருங்க சிரிக்கும், இந்துவன் கேளுங்க சிரிக்கும், தெலுங்குக்காரனா, தமிழனா, நார்த் இண்டியனா, சவுத் இண்டியனா கேளுங்க, அதுக்கு தெரிஞ்ச ஒரே பதில் சிரிப்பு தான். என்ன சொல்லுது? அட நான் தெய்வமா இருக்கிறேன், எனக்கு போய் இவ்வளவு சாயம் பூசறியான்னு சிரிக்குது இல்லையா? நன்றிங்கய்யா. நன்றிமா. வாழ்க. ஹேமமாலினி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இந்த மத தலைவர்கள், இப்ப மதம் எப்படி தோணுன்னா, அது மத தலைவர்கள் அவங்கள தலைவரா அது இதுவாகி மதத்துக்கு இதுவானது எப்போ, அது ஏன் அவங்களுடைய உண்மையான இது எதை வச்சு அவங்க மத தலைவர்கள்னு உருவாக்குனாங்க? அது முதல்ல யார் இறைவனை உணர்ந்தார்களோ அதை வச்சு வந்ததுமா துவக்கத்துல. இப்ப எல்லாம் வாரிசு வந்துருச்சு. ஒருத்தர் வந்தா போன மகன் வந்தா அவரை தலைவராக்குறாங்க, அரசியல் கட்சி மாதிரி. சோ இதுல தகுதி அப்படின்றதுக்கு அங்க இலக்கணம் தெரியாது. ஏன்னா கடவுள் என்பது மறை பொருளா இருக்கிறதுனால இவங்க வெளியே வரும்போது நடிகர்கள் எல்லாம் சிறந்த நடிகர்கள், அப்படியே பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க, அப்படியே தர்மம் எல்லாம் பேசுவாங்க. இதை வச்சு ரொம்ப நல்லவங்க நாமளும் நம்பிக்கிட்டு காலைல விழுந்துடுறோம். உள்ள அந்தரங்கத்துல பார்த்தா தானே தெரியும் அவங்க என்ன பண்றாங்கன்னு. யாருமே வெளி உலகத்துக்கு தன்னை காட்டிக் கொள்வதில்லையே, இல்லைங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க வெளி உலகத்துக்கு வாங்க, உங்க கடமையே வெளியில தான் இருக்குது. உள்ள உட்காந்து என்ன பண்ண போறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு மடத்துக்கும் பக்கத்துல கோயில் இருக்குமா, அங்க போய் நீங்க பாக்கணும் சொன்னா அவரெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, வாங்க கூட்டிட்டு போறாங்க. இல்ல அவரு இங்க இத்தனை பேர் பக்தர்கள் கும்பிடுறாங்களே, எல்லாரும் உட்காருங்க, 10 நிமிஷம் நான் உங்களுக்கு நல்லதுக்கா சொல்றேன்னு சொல்லி ஏதாவது தர்மத்தை போதிக்கிறாங்களா? இல்ல. எல்லாம் வெறும் சடங்குல தானே போதிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி கும்பிடணும், அப்படி கும்பிடணும், இதுல கும்பிடணும் தப்பு, இதுல கும்பிடணும் தப்பு. யாராவது நம்ம செய்யறது சரின்னு சொல்றாங்களா பாருங்களேன். இவங்க மட்டும் இல்ல, இப்ப ஆன்மீகத்தை கையில் எடுத்து எத்தனையோ குரூப் இருக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றாரு, ஆதி காலத்துல எல்லாம் ஆத்துல இறங்கித்தானே குளிச்சாங்க, அதனால நம்ம குளிக்கும்போது முதல்ல பாதத்தை கூல் பண்ணிக்கணும், அப்புறம் முழங்கால இருந்து இப்ப ஊத்தணும், அப்படிதான் தலைக்கு தண்ணி ஊத்தணும்ன்றாரு. நான் நினைச்சுக்கிட்டா அப்ப அருவியில குளிக்கிறவன் எப்படி குளிப்பான்? கேட்டா நீ உட்காருன்றாங்க. சோ இது மாதிரி நம்ம என்ன செய்யறோமோ அது தப்புன்றது. இது ஓஷோ அழகா சொல்லுவாரு. அதாவது ஒருத்தன் சாமிஜி என்னெல்லாம் அடிமுட்டாள்னு கிண்டல் பண்றாங்க, நானும் ஒரு அறிவாளியும் காட்டிக்கணும், வழி சொல்லுங்களேன் சாமின்னு கேட்பாரு. ஓஷோ சொன்னாரா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுப்பா, இங்க பாரு, நாளையில இருந்து யார் எதை பேசினா தப்புன்னு சொல்லு, எது சரின்னு கேட்டா சொன்னா உனக்கு புரியாதுன்ற. இப்படித்தான் நீங்க இன்னைக்கு கவனிச்சு பாருங்களேன், கவனிச்சு பாருங்க, யாரா இருந்தாலும் சரிங்க இப்படிதான் பேசுவாங்க. அதேதான்
முட்டாளாக்கினா தலைவன் ஆயிடலாம், அவ்வளவுதான். மட தலைவர்கள் தான், மடமேய்க்கு தலைவர்கள். தெளிவா போய் உங்களுக்கு தொழில் அதுக்கு இருக்குன்னு வந்துட்டாங்க. போர் அடிக்காத வாழ்க்கையில இல்லைங்களா? நம்ம குடும்ப கடமை பார்த்துட்டு இவ்வளவு பண்றோம், அதுக்குன்னு நீங்க வாழ்க்கைய ஒப்படைச்சிட்டு வந்துட்டீங்க. எவ்வளவு நேரம் தான் பூஜை பண்ணுவீங்க, எவ்வளவு நேரம் தவம் பண்ணுவீங்க இல்லைங்களா? வந்து வெளியே வந்து மக்களுக்கு 4 கருத்துக்களை சொல்லுங்களேன். பிறப்பின் நோக்கம் அதுதானே, பதவிய நோக்கம் அதுதானே. நீங்க செய்யாதனால தானே மக்கள் இப்படி கெட்டு கிடக்குறாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு மடாதிபதி வந்து ஒவ்வொரு வேலை பூஜைக்கு 1/2 மணி நேரம் பூஜை, 1/2 மணி நேரம் சத்சங்கம் வச்சு எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு காத்து கிடக்குறாங்கல்ல. திருப்பதியில் எத்தனை மணி நேரம் காத்து கிடக்குறாங்க. எங்கேயாவது 4 சத்சங்கம் வைக்கலாம், ஒரு நல்ல கேசட் போட்டு கேட்க வைக்கலாம். சும்மா வெட்டி இப்போ வச்சுட்டு அவன் செல்ஃப் வந்து நோட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க உட்காந்துட்டு. எப்படி தர்மம் தெரியும் சொல்லுங்க? சொன்னாலே புரியாது, இது கேட்கறதே இல்லைன்னு எப்படிதான் தெரியும்? அப்ப உலகத்துல என்ன மிச்சமாகும்? ஆணவமும் சுயநலம் தான் மிச்சமாகும். 2 சேர்ந்த பாவத்துக்கு கேட்க வேணும். எங்கே பாவம் எப்படி பிறக்குதுன்னு கூட தெரியாம இருந்தா எப்படிமா உலகம் நல்லா இருக்கும்? இல்ல, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், பூஜை இதெல்லாம் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அந்த நேரத்துல தவம் பண்ணிருக்கலாம். ஆமா ஆமா, அங்கேயே பண்ணுங்க. கியூல் நிக்கிறீங்க, ஊரும் எல்லாம் பேசிட்டு நிக்கிறாங்க. கண்ணை மூடி பேசாம நில்லுங்களேன். அதான் கையில பிடிச்சிக்கிறதுக்கு ரெயில்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த கம்பியை கையில பிடிச்சி கண்ணை மூடி நில்லுங்களா அமைதியே பேசாம. சோ இது யார சொல்லி கொடுக்குறாங்களா அங்க கோயில்ல? அங்க போர்டு மட்டும் போட்டுறோம், அமைதி காக்கவும் அப்படின்னு. பேசுறோம், கண்டிக்க வேண்டாமா? டிக்கெட் வாங்கல மட்டும் செக் பண்ணி கால் வச்சிருக்கீங்கல்ல. கடமையே தெரியுது இல்லம்மா. அதான் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பகுதியை நிறைவு செய்வோம். இன்றைய குருவின்குரல் வகுப்பு 119 மிக சிறப்பாக நமக்கு நடாத்தி தந்து கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.